இவர்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இவர்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து அமர்ந்து, இது செவ்வாய் சும்மா இருந்தால் பரவாயில்ல பிரதர், அந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் தன்னுடைய வக்ர பார்வை உக்ர பார்வை, அதாவது வக்ரமாக இருந்து உக்ரமாக வேற பார்க்குறாரு, அதுவும் 4ஆம் இடத்துல. அப்போ இந்த சனி செவ்வாய் பார்வையே டேமேஜ் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நிறைய டேமேஜ் ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியல. வாகனங்களில் சின்ன சின்ன அடி, வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேரு, தொடர்ச்சியாக ஒரு ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ரிப்பேர், அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ரிப்பேர், இதுக்காக நிறைய கடன் வாங்க வேண்டிய அமைப்பு, நிறைய பணத்தை வாங்கி உள்ளே போட்டாலும் அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னும் தெரியல. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மிதுன ராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள். எதையுமே செய்ய முடியாமல் ஏதோ ஒன்றை இழந்தது போல், விட்டு கொடுத்தது போல், ஒரு சாமியார் போல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இது நாள் வரையும் இவர்கள் இருக்கிறார்கள். நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவராகவே அவருக்கு விரயம். அப்போது ஒரு பொருள் எக்ஸ்பயரி, அந்த எக்ஸ்பயரி ஆகக்கூடிய பொருளுக்கு எக்ஸ்பயரி, கெட்டவன் கெடுகிறான். ஒரு நெகட்டிவ்க்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ் போட்டால் எப்படி அது பாசிட்டிவாக மாறுகிறதோ அதை போன்ற ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் என்ற கிரகம் பெற இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன, இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு பக்கம் ஜென்மத்தில் குரு வந்த பிறகும் என்னாச்சு, எதுவுமே மூமெண்ட் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் பார்த்தோம்னா, இவர்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இவர்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து அமர்ந்து, இது செவ்வாய் சும்மா இருந்தால் பரவாயில்ல பிரதர், அந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் தன்னுடைய வக்ர பார்வை உக்ர பார்வை, அதாவது வக்ரமாக இருந்து உக்ரமாக வேற பார்க்குறாரு, அதுவும் 4ஆம் இடத்துல. அப்போ இந்த சனி செவ்வாய் பார்வையே டேமேஜ் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ இந்த 4ஆம் இடம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வீடு வாகனம் மனை போக்குவரத்து அம்மா, இதனை குறிக்காட்டக்கூடிய விஷயங்களில் நிறைய டேமேஜ் ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியல. வாகனங்களில் சின்ன சின்ன அடி, வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேரு, தொடர்ச்சியாக ஒரு ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ரிப்பேர், அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ரிப்பேர், இதுக்காக நிறைய கடன் வாங்க வேண்டிய அமைப்பு, நிறைய பணத்தை வாங்கி உள்ளே போட்டாலும் அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னும் தெரியல. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மிதுன ராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள்.
பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவும் ஸ்பீடாக பரபரப்பாக எல்லாரும் யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர்களுடைய ஸ்பீடில் போய் அந்த விஷயத்தையே முடித்து விட்டு வந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் எதையுமே செய்ய முடியாமல் ஏதோ ஒன்றை இழந்தது போல், விட்டு கொடுத்தது போல், ஒரு சாமியார் போல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இது நாள் வரையும் இவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த செவ்வாய், அதாவது இந்த மார்ஸ் அப்படிங்கிற பிளானட்டு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறது. சார் 5ஆம் இடம் புத்திஸ்தானம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே சார், அப்போ அங்கே செவ்வாய் வந்தால் கோபம் வராதா அப்படின்னு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார். இப்போ குரு செவ்வாயை சாந்தப்படுத்துவார். எதுவும் தவிர இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போது இந்த நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவராகவே அவருக்கு விரயம். அப்போது ஒரு பொருள் எக்ஸ்பயரி, அந்த எக்ஸ்பயரி ஆகக்கூடிய பொருளுக்கு எக்ஸ்பயரி, கெட்டவன் கெடுகிறான். ஒரு நெகட்டிவ்க்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ் போட்டால் எப்படி அது பாசிட்டிவாக மாறுகிறதோ அதை போன்ற ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் என்ற கிரகம் பெற இருக்கிறது. இதையும் தவிர இதை இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். இந்த செவ்வாய்ங்கிறவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரார். அவர் தன்னுடைய சொந்த வீட்டை அதுவும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ மிதுனராசிக்காரர்கள் லாபம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமைகிறது. இப்ப இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் பொழுது செவ்வாய்ங்கிறவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரார். அவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபம் கண்டிப்பாக பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இப்ப இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் முதல்ல இவர்களுக்கு 2ஆம் இடம், பிறகு அவர் 3ஆம் இடம். இந்த 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம். இப்போ 3ஆம் இடத்தில் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இங்கு கேதுவுடன் சேர்ந்தாலும் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். அதுவும் இல்லாமல் ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ற கிரகமும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 9ஆம் வீடுங்கிறது பாக்யஸ்தானம் அப்படின்னும் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் ஒரு இருள் கிரகமாக இருந்தாலும் அவருக்கு இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறதும் இந்த சுக்கிரனின் ஒளி பார்வை அப்படிங்கிறதும் 2 ஒளி தத்துவம் பாக்கியத்தில் விடுகிறது. இப்போ இது ரெண்டுமே நிதியை குறிகாட்டக்கூடியது. குருங்கிறவர் தங்கத்தை குறிகாட்டுகிறார், சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளியை குறிகாட்டுகிறார். அப்போ இந்த 2 ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் நீங்கள் உங்களது பாக்கியமாக வாங்கக்கூடிய அமைப்பு. சார் நாங்கள்லாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த வட்டிக்குத்தானே சார் வச்சோம். அப்போ 4ஆம் இடத்தில் புதன் அமர்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் 10 யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப யோகமாக வருகிறது. இது 4ஆம் இடம் அப்படின்னா வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமான சனியின் பார்வை, அதுவும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில். இந்த சனி பகவான் வக்கரமாக எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் என்பது மேலும் மேலும் பரபரப்பாக பேசப்படும். இது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவர்களே தொழில் ஸ்தானத்தை நேர்முகமாக பார்க்கிறதுனால தொழிலில் மேலே 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 வருவதற்கு இவர்களால் என்ன முடியுமோ அதை விட்டு முடியாத விஷயங்களை கூட கையில் எடுத்து ரொம்பவும் பரபரப்பாக ஸ்பீடாக, அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10 சாக்லேட்டு தான் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் 100 சாக்லேட் பண்ணுவதற்கு இவர்கள் தயாராகி விடுவார்கள். ஏன்னா அதற்குண்டான என்கொயரிஸும் கஸ்டமர்ஸும் பே மாஸ்டர்ஸும் இவர்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் ஒரு நல்ல விதமாக உபயோகித்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா விரையாதிபதி கேதுவுடன் சேருகிறது. அப்போ விரயம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும்.
5ஆம் அதிபதி கேதுவுடன் சேருது. அப்போ அந்த 5ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் மதி மயங்கக்கூடியது, நாம் லவ் பண்ணக்கூடியது. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கணவர் மிதுன ராசி, அவருக்கு 2-3 லவ் இருக்குன்னு அந்த அம்மா வருத்தப்பட்டுச்சுன்னு வைங்க, அப்போ அந்த லவ் எல்லாம் கட் ஆகும். அந்த அம்மாவுக்கு அது குஷி ஆகிடும். என்னுடைய பையன் மிதுன ராசி, என் பையனுக்கு 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு ஒரு அப்பா வருத்தப்பட்டாருன்னு வைங்க, அந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் எல்லாம் கட் ஆகும். அதன் மூலம் அந்த அப்பா ஒரு மந்திரவாதிகிட்ட கொடுக்க வேண்டிய காசை மிச்சப்படுத்தி பத்திரமா பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சார், நாங்கள்லாம் இப்போ தான் சார் புதுசாக கல்யாணம் இருக்கிறோம், இளவட்டமாக இருக்கிறோமே சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன சார், அவர்கிட்ட ஏற்கனவே ஒன்றுமே இல்லை சார், வெறும் காற்று தான் சார் வருது, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் 100% அவர் சாமியாராக மாறிடுவாரா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடு தான். 1 மாதத்தில் கேது திரும்பவும் வெளியே வந்து விடுவார். அதன் பிறகு உங்களுடைய 1 மாதத்தில் சுக்கிரன் வெளியே வந்து விடுவார். அதுக்கப்புறம் உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம். சார், 1 மாதத்துக்கு அப்புறம் சுக்கிரன் வெளியில் வந்தால் சுக்கிரன் நீசம் ஆகிடுமா அப்படின்னா, நீசம் ஆனாலும் அங்கே புதன் திரிகோண பலம் ஏறி நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்துவிடும். அதுக்காக ரொம்பவும் வருத்தப்படவோ கவலைப்படையோ தேவையில்லை. இதெல்லாம் மாதாந்திர கிரகங்கள் தான். அதனால் இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுடாக எடுத்துக்கொண்டு, தொழில், உத்தியோகம், வேலை, சார் அதைத்தானே சார் அவர் ஏற்கனவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு அவ்வளவு கடன், அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்பொழுது தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைந்திருப்பதனால் கொஞ்சம் வேகமாக அதிகமாக வேலை பளு எடுத்து கண்டிப்பாக கடனை தீர்க்க முடியும். நிறைய நல்ல விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நிறைய இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.